அந்த மனதி கணேசன் கபடி பிளேயரை எல்லாரும் கபடி பிளேயரா பார்த்துருப்பாங்க. இவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு பார்த்தார்ல. கண்டிப்பா அதுதான் மாரி செல்வராஜ். எல்லா கலைஞருக்கும் அது பொருந்தும். அப்போ ஒவ்வொருவரும் பார்க்குற முறை இருக்கு. தான் வாழ்ந்த முறை, தான் பழகிய வாழ்க்கை, தான் கேட்ட விஷயம். வடிவேல் வந்து பல படங்களில் பல கெட்டப் போட்டிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எங்கள் ஊரில் நான் பார்த்த ஆட்களுங்க. எங்கள் ஊரில் பார்த்தது தெரிஞ்சவன் ஃப்ரெண்டு அவன் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அது மாதிரி தான் வரும். ஸோ ஒன்னோட நான் கனெக்ட் பண்ணி தான் அதுதான் உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். அதை தான் மாரி செல்வராஜ் பண்ணுறார். திரும்பி திரும்பி ஏன் இங்கே அதை சொல்கிறாருன்னா, அவர் வாழ்ந்த இடம் அது, பார்த்த மனிதர்கள், பார்த்த விஷயங்கள், அதை படமாக பண்ணுறாரு. இல்லைன்னா தவறு இருக்குது. ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுறாங்க. இப்போ கௌதம் வாசுதேவ மேனன் வந்து நான் வந்து இதில் போய் படம் பண்ண முடியுமா? திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய அந்த கபடி சம்மந்தமான ஒரு கதையை அவர் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். ஸ்டடி பண்ணிட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது, பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கு மெனக்கட்டணும். இவங்களுக்கு மெனக்கட்ட தேவையில்லை. ஸோ அங்கேயே இருந்து தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை அவர் பண்ணுறாரு, அவருடைய களத்துலேருந்து பண்ணுறாரு. இப்போ அடுத்த படம் வந்து ஒரு ஒரு பீரியாடிக் படம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி களம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.